இனிய தைப்பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ட்ரேட் பண்ணக்கூடிய நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்களில் ஒன்று என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நேரம், டைம். அதாவது மார்க்கெட் ஓப்பன் பண்ணக்கூடிய நேரத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையை யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறாங்க. அதில் பொதுவாக 9 மணிக்கு ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா, எல்லா டைம்லையும் அந்த டைமில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அடுத்து 1 மணி நேரம் கழித்து 10 மணிக்கு 1 ஹவர் கேண்டிலில் டைம் ஃப்ரேமில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும். ஆனால் 2 ஹவர் கேண்டில் அதில் பாதி தான் ஃபார்ம் ஆகிருக்கும். 3 ஹவர் கேண்டில் அதில் 35% பக்கம் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். அப்படி வரும்போது ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கும் 2 மணி நேரத்துக்கும் 3 மணி நேரத்துக்கும் சராசரியாக அந்தந்த டைம் ஃப்ரேமில் ஒரு புது கேண்டில் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நான் ஏன் இதை கீழே உள்ள டைம் ஃப்ரேமுக்கு சொல்லாமல், அதாவது 1 ஹவருக்கு கீழே உள்ள டைம் ஃப்ரேமுக்கு சொல்லாமல் 1 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கும் 2 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கும் 3 ஹவர் டைம் ஃப்ரேமுக்கும் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ணக்கூடியவங்க வேறு லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தான் மார்க்கெட் போகும். இப்போ நாம் 1 மினிட் டைம் ஃப்ரேமோ 3 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமோ வச்சு ட்ரேட் பண்ணும்போது அதில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி 1 ஹவர் டைம் ஃப்ரேம் பார்த்து ட்ரேட் பண்ணுறவங்க அதில் ஒவ்வொரு கேண்டிலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் 2 ஹவர் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க அதில் ஒவ்வொரு கேண்டிலுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. 3 ஹவரும் அதே மாதிரி தான். அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மத்தியானம் 3 மணி, அந்த மத்தியானம் 3 மணிக்கு 1 ஹவரில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, 2 ஹவரில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, 3 ஹவரில் ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்படி 3 டைம் ஃப்ரேமில் உள்ளவங்களும் மீட் ஆகக்கூடிய நேரங்களில் நாம் ஆர்டர் எடுக்கிறோம் அப்படின்றப்ப அவங்களோட டைரக்ஷன் வேறு லெவலில் போகும். அதுக்கு எதிராக ட்ரேட் பண்ணுறவங்க லாஸ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். எப்போவுமே ட்ரேடுக்கு அகேன்ஸ்டாக, ட்ரெண்டுக்கு அகேன்ஸ்டாக ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இதுவுமே கூட. எந்தெந்த டைம் ஃப்ரேமுக்கு நாம் பார்த்து ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுலையும் இது ஒரு கணக்கு இருக்குது. ஹையர் டைம் ஃப்ரேம் எல்லாமே மேட்ச் ஆகும்போது, இப்போ உதாரணத்துக்கு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சு ட்ரேட் பண்ணுறாங்கன்னா 2வது கேண்டில் ஆர்டர் எடுப்பாங்க. 15 மினிட்ஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க 2வது கேண்டில் ஆர்டர் எடுப்பாங்க. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கேண்டிலோடைய டைரக்ஷனை பார்த்துட்டு அதே டைரக்ஷனில் அடுத்தடுத்து போகும்போது நம்மளுக்கு நல்ல மூமெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதான் என்னுடைய கான்செப்ட். சம்டைம் ஒரு டைரக்ஷனை மாற்றும்போது ஒரு டோஜி மாதிரியோ ஹேங்கிமேன் மாதிரியோ இல்லை ஒரு ஹேமர் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்தடுத்து வரும். அது ஃபஸ்ட்டு இன்டெசிஷன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து மார்க்கெட் ஒன் டைரக்ஷனில் போகுங்கிறதான் எங்கள் அவங்களுடைய கணிப்பு. அந்த மாதிரி அதே கான்செப்டில் தான் ஹையர் டைம் ஃப்ரேமில் உள்ளவங்களும் அந்த 1 ஹவர் 2 ஹவர் 3 ஹவர் அப்படிங்கிறவங்க ட்ரேட் பண்ணுறவங்களும் என்ன டைரக்ஷனில் போகிறாங்களோ அந்த டைரக்ஷனில் நாம் இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வேறு லெவலில் கிடைக்கும். பட் ஒரு ஆப்ஷன் ட்ரேடால் இந்த அளவுக்கு பார்க்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இருந்தால் கூட நீங்கள் இதை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆர்டர் ட்ரேட் எடுக்கட்டால் கூட 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை 1 ஹவர் 2 ஹவர் எல்லாமே என்ன டைரக்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி எல்லாமே ஒரே டைரக்ஷனுக்கு வரும்போது ஒரு நல்ல மூவ்மெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.